In this episode of Frank episode, நாம பார்க்க போற படம் All We Imagine Us Light. பாயல் கப்படியா டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் கனி குஸ்ருதி, திவ்ய பிரபா, சாயா கதம் அண்ட் ஹிருது ஹாரோன் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. பல திரைப்பட விழாக்களில் கவனம் பெற்ற படம் அண்ட் கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இந்த படத்து மேலே இருந்துச்சு. ஃபைனலி இந்தியன் ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, மும்பையில் வசிக்கக்கூடிய சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது. இன் எக்ஸ்பான்ஷன், பிரபா இந்த கேரக்டர்ல கனி குஸ்ருதி பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் அனு இந்த கேரக்டர்ல திவ்ய பிரபா பிளே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மலையாளிஸ் அண்ட் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்குறாங்க. ஆல்சோ ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. பிரபா தன்னோட வாழ்க்கையில எந்த ஹோப்புமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்கள விட்டுட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெர்மனிக்கு போயிடுவாங்க. எப்ப தன்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வருவாரு அப்படின்னு காத்திருந்து ஒரு கட்டத்துல நம்பிக்கையே இழந்து போயிருக்காங்க. அனுவோட வீட்டுல அனுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் போட்டுட்டே இருக்காங்க. பட் அனு ஷியாஸ் அப்படிங்கிற பையனோட ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அனு ஹிந்து, ஷியாஸ் முஸ்லீம் அப்படிங்கிற பிரச்சனையும் அவங்க காதலுக்கு ஒரு தடையா இருக்கு. பார்வதி இந்த கேரக்டர்ல சாயா கதம் பிளே பண்ணியிருக்காங்க. பிரபா அண்ட் அனு வேலை பார்க்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டல்ல கேஃபிடீரியால ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவங்க தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து அவங்களை எப்படியாவது அப்புறப்படுத்த நினைக்குது ஒரு லேண்ட் மாஃபியா. அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மும்பையில வசிக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இவங்களுடைய லைஃப்லயும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளோடயே சேர்ந்து இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த படத்தோட மீதி கதை. கனி குஸ்ருதி, திவ்ய பிரபா, சாயா கதம் அண்ட் ஹிருது ஹாரோன் இவங்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. குறிப்பா கனி குஸ்ருதியோட ஆக்டிங். இந்த படம் முழுக்கவே பிரபா அப்படிங்கிற அவங்க நடிச்ச கேரக்டரை மையப்படுத்தி தான் இருக்கு. அந்த கேரக்டருக்கு தான் படத்துல பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. பல வருஷமா ஒருத்தருக்காக காத்திருக்கிறதுல இருக்கிற ஏமாற்றம், தன்னை தேடி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவங்க அவாய்ட் பண்ற விதம், அணு கேரக்டர் கிட்ட அவங்க கோவப்படக்கூடிய சீன், ஒரு ரைஸ் குக்கரை கட்டி அணைச்சிட்டு அலற சீன், இப்படின்னு படம் ஃபுல்லா அவங்களுக்கு விதவிதமான உணர்வுகளை கடத்தக்கூடிய காட்சிகள் வந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்ப இயல்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கனி. வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க. எந்த துணையும் இல்லாம திடீர்னு நைட்டு கிளம்பி போறது, லேட் நைட் தனியா வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி அவங்க தைரியமா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாடியும் அவங்களுடைய விளையாட்டுத்தனமும் காதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும் அப்படியே தெரியுது. சாயா கதமோட நடிப்பும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இனி இந்த ஊர்ல இருக்க விருப்பம் இல்லை, இந்த ஊர்ல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வீட்டுல ஒரு சர்டிபிகேட்டுக்காக அவங்க தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு கிரீட்டிங் கார்டை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற எமோஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா காட்சிகள்லையும் அவங்களும் பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாங்க. இன்னவே எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூணு கேரக்டர்ஸுமே ஒரு கேரக்டர் தான். அனு கேரக்டர் தன்னோட லைஃபை ஆரம்பிக்க போற ஒரு ஸ்டேஜ்ல, ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. பிரபா கேரக்டர் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க. பார்வதி கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணம், குழந்தைங்க எல்லாம் கடந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய தனிமை, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. படத்துடைய ரைட்டிங் ரொம்ப இயல்பா இருந்ததுனால படத்துல இருக்கக்கூடிய பல வசனங்களும் அது கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாரையும் தெரியும் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்மள இருந்து ஸ்ட்ரேஞ்சர் ஆகுறதுக்கு பெருசா சமயம் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த வசனம் ரொம்ப ஹாண்டிங்கா இருந்தது. சொல்ல போனா இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு வகையில ஒரு ப்ராப்ளத்தோட தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு லைஃப் மேல இருக்கக்கூடிய ஒரு ஹோப் அவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு காட்சிப்படுத்தின விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மும்பையில வசிக்கக்கூடிய பலரோட வாய்ஸ் ஓவர்ஸ் வரும். அவங்க எப்படி மும்பைக்கு வந்தாங்க, ஏன் மும்பையை விட்டு போகவே இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில பொருந்தி போகக்கூடியதா இருக்கும். ஸ்டூவர்ட்டோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை ரொம்ப நேச்சுரலா கேப்சர் பண்ணிருக்கு. நைட் சீன்ஸ் கூட பெருசா லைட் சோர்ஸ் இல்லாம நேச்சுரல் லைட்ல படமாக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அது ஒரு நல்ல ஃபீலை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. பிரேஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காம ரொம்ப சப்டிலா ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இந்த படத்துல எனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஆர் மைனஸா பட்டது அப்படின்னா, அது வரைக்கும் ரொம்ப நேச்சுரலா ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கிற ஸ்டோரி திடீர்னு வரக்கூடிய ஒரு நபரோட வருகைக்கு பின்னாடி கொஞ்சம் குழப்புற மாதிரி மாறுது. அந்த ஆங்கிள் எதுக்காக இந்த படத்துக்குள்ள தேவைப்பட்டது அப்படிங்கிறதுக்கான எந்த தெளிவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன குறை தாண்டி மற்றபடி இந்த படம் ரொம்ப ஒரு நிறைவான படமா தான் இருக்கு. 2 மணி நேரங்கள் மட்டும் ஓடக்கூடிய இந்த படம் கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். ரொம்ப இயல்பான படங்கள் எனக்கு பிடிக்கும், ரொம்ப லைஃபுக்கு நெருக்கமா இருக்க படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.